கோமதி, கோமதி, என்னம்மா பண்ற? வாங்க மச்சான், நான் தான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன மச்சான் காலையிலே வந்திருக்கீங்க? சும்மா தானே? இல்லைம்மா, உன்னை தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேனே மச்சான். நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்திருந்தீங்க? ஒரு ஃபோன் அடித்து சொல்லியிருக்கலாம்ல, நானே ஒரு எட்டு வந்திருப்பேன்ல, ஏன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஃபோன் அடித்த உடனே வர சொல்லலாம் தான். அங்கே வந்து அவள் ஏதாச்சும் சொல்லுவாள், அதனால தான் நானே வந்துட்டேன். இப்போ என்ன, நான் வரக்கூடாது இங்கே? இல்லை மச்சான், நீங்கள் வரக்கூடாதுன்னு யார் சொன்னா? நீ உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? இல்லை, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, அதான் நான் வந்திருப்பேனேன்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை, சும்மா தானே. ஆமாம் ஆமாம், இதுவும் 10 மைல் தூரம் இருக்குது வீடு, அதனால நான் வரக்கூடாதுன்னு நீ வரேன்னு நினச்சேன். ஏமாங்கிட்ட நீ வேறு ஒன்றும் இல்லை. நீ காசுக்கெல்லாம் என்ன பண்ணுறியோ தெரியல. அன்றைக்கி வந்தப்பவே கேட்போம் தான் நினச்சேன். அவள் வேறு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருந்தால தொண்ணு அப்போதைக்கு கேட்டேன்னா அவ்வளோதான் என்னை பிடிச்சி நொய்யின்னு நொஞ்சிருப்பா. அதனால தாம்மா கேட்கல. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. மச்சான் எதுவுமே நம்மளுக்கு கேட்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருவேன். எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு. அப்போல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல. நான் என்னத்தை நினைக்க போகிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்டதே எனக்கு போதும். உங்கள் மனசில் வாசம்லாம் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் வெளிக்காட்ட முடியாது. என்ன பண்ணுறது, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி, இந்தாம்மா, இதில் ஒரு 50,000 ரூபா இருக்குது. இப்போதைக்கு செலவுக்கு வச்சுக்க. என்னால் முடிஞ்சது அப்படிதாம்மா. அவளுக்கு தெரியாமல் இவ்வளோ தான் புரட்ட முடியும். அவளுக்கு தெரிஞ்சுன்னா ஏதாச்சும் செஞ்சுருப்பேன். அவள் தான் வேணாங்கிறா. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அவள் எப்போவுமே அப்படி தான். நம்ம பொண்ணுக்கு செய்யலை, அதனால எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். இதை வச்சுக்க, அப்புறம் என்னால் முடிஞ்சதை தாரேன். இல்லை மச்சான், அதெல்லாம் வேணாம். நான் காசு ரெடி பண்ணிட்டேன். கேட்டிருக்கீன்னு 2 நாளில் தரேன்னு சொன்னாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். அக்காவுக்கு தெரிஞ்சால் கொண்டே விடுவாங்க. நீங்கள் பேசாமல் போங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன்? உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க. ஏம்மா அவள் இப்படி பேசுகிறானே, எனக்கிட்ட நீனு இப்படி பேசுறியாம்மா? நான் பவிக்காக சேர்த்து வச்சது வாங்கிக்கவே. பவி என்னோட பொண்ணு தானே. அப்போ இல்லையா, என் தம்பி பொண்ணு வேற, என் பொண்ணு வேறையா? நான் அப்படிலாம் பிரித்து பார்க்கலாமா? அவள் தான் அப்படி பிரித்து பார்ப்பா. நான் பிரித்து பார்த்துருக்கேன்னா? இல்லை, என் பொண்ணு தான் இல்லை, சிவா தான் பிரித்து பார்த்துருக்கா. இல்லை, அப்புறம் என்ன, வாங்கிக்கவே. என்னால் முடிஞ்சது இப்படி தான், இருந்தால் கூட தருவேன். அதுக்கு இல்லை மச்சான், பவி உங்கள் பொண்ணு தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இருந்தாலும் நாளைக்கு அக்காவுக்கு தெரிஞ்சால் ஏதாச்சும் சண்டை போடுவாங்க. உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? அதனால தான் சொல்கிறேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு எனக்கு என்ன இருக்குது? உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்புறம் என்ன, என் பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன்னு தெரியுது இல்லை? வாங்கிக்க முதல்ல நீ. இல்லை மச்சான், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. எப்படியும் அக்காவுக்கு தெரிஞ்சால் சண்டை போடுவாங்க. தேவையா? வேணாம், விட்டுருங்களே. நான் பார்த்துக்கிறேன். கடன் தானே, கம்மி வெட்டிக்கு தாரன்னு சொன்னாங்க. நான் அதை கேட்டுக்கு 2 நாளில் வந்துடும். நீங்கள் விடுங்க. இப்போ மட்டும் நீ வாங்கலைன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். அப்புறம் நான் சிவாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். சரி மச்சான், கொடுங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரி மச்சான், இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். குடிச்சிட்டு போங்க. இல்லை சாப்பாடு சாப்பிட்டு போகிறீங்களா? டிஃபன் தான், இட்லி தான் ஊற்ற போகிறேன். சட்னி வச்சிடட்டுமா? சாப்பிட்டு போங்க ஒரு வாகலை. ஐயோ, ஏமாங்கிட்டு நீ வேற. அவள் காலையிலே என்கிட்ட கேட்டா, இன்னைக்கு உப்புமா தான் கிண்ட போகிறேன், தெரிஞ்சுக்கிட்டே வெளியில் சாப்பிட்டு வந்துடாதீ அப்படின்னு சொல்லி தான் விட்டா. சாப்பிட்டு போனேன், அவளைதான் கொலை வெறி ஆயிடுவா. நைட்டு அந்த உப்புமாவே போட்டு கொண்டுருவோம்மா. நம்ம நைட்டு சாப்பிட முடியுமா? அதுக்கு சூடாக சாப்பிட்டா கூட கொஞ்சம் சாப்பிட்றலாம். நைட்லாம் ஆறி போய் ஐயோ நல்லாவே இருக்காது. இட்லி தானே, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நீ வாட்டுக்கு வாய் வாக்கில் யார்ட்டையும் உளறி விட்டுறாத. யார்கிட்டையுமே சொல்லாத. உன் மனசுக்குள்ளே வச்சுக்க. காசு கொடுத்தத வெளியில் லேசாக தெரிஞ்சாலும் அவளுக்கு தெரிஞ்சிடும். அதோட என் கதி அதோ கதி ஆயிரும். இல்லை மச்சான், அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சாப்பிட்டு போவீன்னு பார்த்தா வேணாங்கிறீ. சரி போங்க. உப்புமா அப்புறம் நைட்டு பழசாதையும் போடுவாங்க, அதுவும் கரெக்டு தான். அக்கா பற்றி தான் எனக்கு தெரியும். இல்லை, சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, பார்த்துக்க. அப்புறம் தான் காசு எதுவும் தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. யார்ட்டையாச்சும் கேட்டு வாங்கி தரேன், சரியா? சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. காசு இல்லையே அப்படின்னு என்கிட்ட கேட்காமலாம் இருக்கக்கூடாது. அவள் ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறா, அவளுக்கு தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணு. இல்லைன்னா வீட்டுக்கு கூட வா, இல்லாத நேரமா. சரிங்க மச்சான், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் மீனாவை பார்த்தியலா? நல்லா இருக்காளா? அன்றைக்கி நான் பேசினது போகதே நேரம் இல்லை. இங்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே திட்டுறேன்னா, அவளை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் பார்த்தா பார்க்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோன் பண்ணி பேசிட்டு இல்லை, போதும் விடு. பார்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் மாமி அங்கே நல்லா தாங்குதான் தாங்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்புறம் 7 மாதத்தில் அழகாக போட்டு வீட்டுக்கு கூட்டி வந்துடும்ல. அப்புறம் நம்ம தானே பார்க்க போகிறோம். உனக்கு என்ன கல்யாணம் முடிஞ்சுட்டா அப்புறம் என்ன வேலை? அதுக்கப்புறம் நீ மெதுவாக பார்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம பொண்ணை பார்க்காம இருக்கோம்ல, கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு அங்கிட்ட தான் போவேன். அப்படியே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, சரி, பார்த்துட்டு வா. சொல்ல கேண்டீனுக்கு வர சொன்னீங்க, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? எல்லாம் ஓகே தானே? நீங்கள் எப்போ வந்தீங்க? எல்லாம் ஓகே பவி. நைட்டு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். அப்பா அங்கேயே இருக்கார். 2 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னார். நான் நைட்டே கிளம்பி வந்துட்டேன். ஆஃபீஸுக்கும் லீவ் போட்டேன்னா அதோட ரிசைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன் இது என்னாச்சு? இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சுல, நீங்கே இருக்கலாம்ல. நீங்கள் இருக்கிறதுனால யாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரவீன் கூட எதுவும் சொல்ல மாட்டார். நீ வாட்டுக்கு இங்கேயே இரு. எல்லோரும் நல்லா ஒன்றா இருக்கலாம்ல, ஜாலியாக தானே இருக்கும். எதுக்கு இப்போ நீ போகணும்னு நினைக்கிற?
இல்லை பவி, நீ ஒன்றும் சொல்ல மாட்டே, பிரவீனும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது உங்கள் நல்ல குணம். ஆனால் எனக்கு தான் அப்படியே கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கியே, அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி மனசு சங்கட்டமாக இருக்குது. நான் இப்படி பண்ணியும் எனக்காக நல்லது நினைக்கிறாங்களே, இவங்களுக்கு போய் நான் என்னென்னமோ செய்ய நினச்சேனே அப்படின்னு நினைக்கும் போதே மனசு அப்படியே குத்துது. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே என்னால் வேலை பார்க்க முடியாது. உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கில்ட்டி ஃபீலிங் வருது. அதனால தான் பாவி நான் வேறு வேலை ரெடி பண்ணிட்டேன். அங்கேயே போகலான்னு இருக்கேன். இங்கே வேணாம், அதனால தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐசு, ஏதோ புரியாமல் பண்ண அவ்வளோதானே. மற்றப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன தெரிஞ்சேவே பண்ண, தெரியாமல் உனக்கே தெரியாமல் தானே பண்ண. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எதுவுமே நினைக்க மாட்டோம். நீ வாட்டுக்கு தாராளமாக இங்கேயே இருக்கலாம். யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லை பவி, நீ என்னதான் சொன்னாலும் என்னை மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. நான் கொடுத்துட்டேன், இன்றைக்கே தரேன்னு சொன்னாங்க. அதனால தான் வாங்கிட்டு நாளைக்கே போய் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிடலான்னு இருக்கேன். அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டேன், நைட்டே கிளம்பிடுவேனா. அப்புறம் பவி, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். பிரவீன்ட்டையும் சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்களை பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ பிளான் போட்டேன். ஆனால் நீங்கள் எனக்காக நல்லது மட்டுமே செஞ்சுருக்கீங்க. சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐசு, நீ இங்கே இரு. நீ எதுக்கு இப்போ போகிறோம் நிற்கிற? இல்லை பவி, அது சரியாக வராது. இப்போதைக்கு நல்லா பேசுகிறேன். நாளைக்கு ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள சண்டை வந்தால் கூட, ஏதாச்சும் எது மூலியமாச்சும் பிரச்சனை வந்தால் கூட அதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்க தோணும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் நாங்கள் நினைக்க மாட்டோம். நீ ஒன்றும் இது பண்ணாத. நீங்கள் நினைக்க பாட்டியே தான், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா வச்சுக்கவே. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட எப்படி என்னை தானே நினச்சாங்க, நான் தான் எதுவும் பண்ணிட்டோம்னு. அப்புறம் உண்மையாக இருக்கும் தானே இது பண்ணி. அந்த மாதிரி மனசில் சின்னமாக ஒரு எண்ணம் வரும்ல, வரத்தானே செய்யும். அப்படி வந்தால் எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அதனால தான் அவன்கிட்ட கான்டாக்டில் எப்போவுமே இருப்பேன். அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசி எப்பாச்சும் சொல்லு, வரேன், நல்லது கிட்டதுன்னா வரேன். மற்றபடி வேணாம், நான் கிளம்புறேன். சரி பவி, பார்த்துக்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அப்பா உன்ட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னார். வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு போக சொன்னார். சரி ஐசு, நான் பார்த்துக்கிறேன். நீ நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சரி, நீ பார்த்து கிளம்பு, சரியா? அப்புறம் பிரவீன், பிரீத்தி, நவீன் எல்லாத்தையும் சொல்லிடு. சரி, நான் சொல்லிடுறேன். சரி பவி, கடைசியாக சொல்லிக்கிறேன். சாரி, எதையும் மனசில் வச்சுக்காத. நீ மனசில் வச்சுக்க மாட்டேன்னு தெரியும். மனசில் வச்சுருந்தா இவ்வளவு செஞ்சுருப்பியா? சாரி, நான் கிளம்புறேன். சரி, நீ உடம்பு பார்த்துக்க. உனக்கு அடிக்கடி வலி வருது இல்லை, அதுக்கு டேப்லெட்லாம் ஒழுங்காக போடு, சரியா? எதையும் மறந்துடாத. சரி பவி, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்க. அப்புறம் உன்னோட லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இவ்வளோ நாள் நான் ஏதோ கோல்மால் பண்ணிட்டு தெரியாமல். சாரி, என்னை மன்னிச்சிரு. நான் வேணா எல்லாத்தையும் சால்வ் பண்ணட்டுமா? அவங்க அம்மாட்ட பேசட்டுமா? இல்லை வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம். மறுபடியும் நீ பேசுனீன்னு வச்சுக்க, ஏதாச்சும் ஆள் வச்சு பேச சொல்கிறாங்க அப்படின்னு வேறு மாதிரி போயிடாது. வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம். சரி பவி, அப்போ நான் கிளம்புறேன். சரி, பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறேன். இப்போ போகாமல் இருக்கலாம், இருந்தாலும் அவளுக்கு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. சரி, போகட்டும். அண்ணா, நான் சொல்லலை அவன் இங்கே தான் இருப்பான், இந்த பக்கமாக தானே போனான்னு சொன்னேன். நீ என்னமோ இல்லைன்னு சொன்னேன். ஐசு கூட தான் வந்தான். அதெல்லாம் கரெக்டு தானே. இங்கே தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன பண்ணுறது தெரியலையே. இவள்கிட்ட வேற நான் மாட்டிக்கிட்டேனே. எப்படியாச்சும் கலந்துக்கிட்டா தேவையில்ல. நீ தாண்டி ஹெல்ப் பண்ணணும். என்னென்ன பண்ணுறது? பைத்தியமாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டாக போயிட்டால, பாவம் முன்னே பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இவளை கல்யாணம் பண்ணிட்டு இவ எனக்கு எங்கே பேச போல? தனியாக தானே பேசிக்க நிப்பா. இவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறது? என்னை கொடுத்து விடாத பிரீத்தி, ப்ளீஸ் பிரீத்தி. உன் ஃப்ரெண்டுன்னா அதுக்கு நானா மாட்டேனே. என்ன கிண்டலா? 2 பேருக்கும் ரொம்ப கொழுப்பு தான் ஏறி போச்சு, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும். நான் இங்கே தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஐசு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் போயிட்டா. அதே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னமோ தனியாக பேசிக்கிட்டு இருக்கா. ஆளை தனியாக பேசிருக்கு. நான் என்ன பைத்தியமா? அண்ணா, பைத்தியம் இல்லையா அண்ணா? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்க. பைத்தியம் இல்லையா? அப்பனா சரி. ஆமாம், ஐசு கூட உனக்கு என்ன பேச்சு? அவ கூட ரொம்ப சேராதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறேன் நீனு. இனிமேல் நானே நினச்சாலும் ரொம்ப சேர முடியாது. அவள் ஆஃபீஸை விட்டே ரிலீவ் ஆகி போயிட்டா. அதை சொல்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருந்தேன். அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். பாவம் இல்லை, இருந்திருக்கலாம்ல. மனசு மாறிட்டா, இப்போ இருக்க மாட்டேங்கிற. முதல்ல மனசு பூரா வன்மத்தை வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ நம்ம கூட சேராமல் இங்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தா. இப்போ நம்ம கூட சேர்ந்துட்டா. இப்போ ஆனால் ஆஃபீஸை விட்டு போயிட்டா. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் வேணான்னு சொல்லிட்டேன். என்ன போய் சொல்கிறேன்? நிஜமா தான். ஐஸ் வந்த முடிவெடுத்தா திடீர்னு இப்படி மாறினா? நான் கூட நீ சொன்னப்போ கூட நம்மள மாறி இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன். ஒரு ஓட்டில் சந்தேகம் தான் இருந்துச்சு. ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா பரவாயில்லையே, மாறிட்டாளே. பவி, நீ பார்த்துக்க வேலை தானே. பொறுமையாகவும் அன்பாவும் எல்லாரையும் மாற்றிடுவ போல. சரி விடுங்க, அவள் போனது நல்லது தான். அதை நினச்சி நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அவள் தப்பு பண்ணா அப்புறம் கில்ட்டியாக இருக்குன்னு அவள் ஃபோரம்ங்கிறா. போனால் விட்டுறணும். எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எதுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும்? தேவையா? என்ன பிரவீன் இப்படி சொல்கிறீங்க? பாவம் தானே. உங்களுக்கும் ஒரு காலத்தில் பிடிச்ச பொண்ணு தானே. இப்போ பிடிக்கலைங்கிறக்காக அவங்கள வெறுக்க முடியுமா? இப்போ மனசு மாறி திருந்திட்டாங்க. எதுக்கு போவேனான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? போவேனான்னு தான் சொன்னேன். இல்லை, நான் வேறு வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதோட நானும் கம்பல் பண்ணலை, விட்டுட்டேன். அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு.
என்ன பிரீத்தி, இவன் நம்ம போனா கூட கவலைப்படப்படா போல ஐஸுக்கு ரொம்ப ஃபீல் பண்றா. அவள் கேரக்டர் தான் உனக்கு தெரியுமில்ல, அப்புறம் எதுக்கு நான் சும்மா பவியே போட்டு நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். போங்க கிட்ட. அம்மா எங்க நவீன் அண்ணா வந்துட்டாங்களா? போன அன்னைக்கு ஆஃபீஸ் அறிஞ்சனாக வந்தாங்களா என்னன்னு தெரியவே இல்லையே. ஆளையே காணா 2 பேரையும். 2 பேரும் தான் இப்போ வேற மாதிரி இல்லை. நவீன் முன்னாடி அழுமூஞ்சியெல்லாம் அழுகிறத வெளில காமிக்க மாட்டேன், மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு கிடந்தேன், ஃபீல் பண்ணிக்கிட்டு கிடந்தேன். இப்போதான் அவனுக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுல்ல, அதனால எங்கே கோயில் குளம் சுற்றுறாங்களா எங்கே சுற்றுறாங்களான்னு தெரில. ஆளை காண ஃபோன் பண்ணி ஃபோனும் எடுக்கலை. சரி சரி, எங்கிட்ட நல்லா இருந்தால் சரிதான். ஆமாம், போனாட்ட நைட்டு பேசினேன். அவள் வீட்டில் லவ் பண்ணுறதை சொல்லிட்டாளாம். வீட்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். இது நடந்தது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரேன்னு தான் சொன்னாங்க. வெளியில் போயிட்டாங்களா, சந்தோஷம். அப்புறம் இந்த வாரம் ஊருக்கு போகலான்னு இருக்கேன். அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, ஃபோன் பண்ணியே பேசிக்கிறேன். அம்மா ஃபோன் பண்ணாலும் ஒரு மாதிரியாக தான் பேசுகிறாங்க, என்ன ஏதுன்னே தெரில. ஒரு இடத்து போய் பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். பிரீத்தி வாரியா இந்த வாரம் ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். ஊருக்கா? இப்போ எதுக்கு நீ ஊருக்கு போகிற? இப்போலாம் போவேனா, கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம். நான் சொல்லும் போது போகலாம் இரு. இந்த வாரம் நம்ம வேறு வெளியில் போகிறோம். என்ன பிரவீன், போன வாரம் கேட்டதுக்கு நீ தானே சரி போகலாம் அப்படின்னு சொன்னேன். நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். இப்போ நீ கூட்டிகிட்டு போகலனாலும் பரவாயில்ல, என்னை பசி ஏற்றி விட, நானே போய் இறங்கிக்கிறேன். அம்மா பார்க்காம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் போயிட்டு வரேன். இல்லை பவி, நம்ம வெளியில் போகிறோம் இந்த வாரம். உன்ட்ட சொல்லணும்னே நினச்சேன், அதோட மறந்துட்டேன். நான் பிளான்லாம் போட்டுட்டேன். நீ வாட்டுக்கு சொதப்பி வச்சிடாது. இந்த வாரம் நீ ஊருக்கு போகல, அவ்வளோதான். போன வாரம் கேட்டால் இந்த வாரம் போக சொன்னீங்க, இந்த வாரம் கேட்டால் இப்போ அடுத்த வாரம் கேட்டால் என்ன கதை சொல்ல புரியல. நான் ஊருக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைனே தெரியல. போங்க பிரவீனுங்கிட்டே, இப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் நான் பவி ஊருக்கு போனால் என்ன போயிட்டு வரட்டுமே, அப்படியே நான் கூட போயிட்டு வரல. நான் தான் கூட துணைக்கு போகிறல, தனியாக போகிறேங்கிறக்காக சொல்லிட்டியா நீ எதுவும் பிளான் போட்ட மாதிரி தெரியல. இப்போ புதுசாக சொல்கிறேன். இல்லைம்மா, வீட்டில் ஏற்கனவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ போனால் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மனசு கஷ்டப்படுவா, ரொம்ப சங்கட்டப்படுவா. அம்மாவை மீறி பேச மாட்டா. இங்கேயே நம்மகிட்ட நல்லா வாய்க்கிலேயே அம்மாட்ட பேசோன்னா பேசாது, அந்த பூனா மாதிரியே. அதனால தான் வேணான்னு சொன்னேன். இன்னும் ஒரு 2 வாரம் ஏதாச்சும் சமாளித்து அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் பண்ணிடலாம். பவிக்கு எப்படி இருந்தாலும் தெரியாதான் போகுது. அதை இப்போவே சொன்னான், இப்போவே சொல்லிட்டு வாட்டுக்கு பேசுவாள்ல. கொஞ்சம் நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் பேச முடியாதுல்லண்ணா. சொல்லலாம் தான், அதை அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா என்னன்னே தெரியல. ஒருவேளை என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயமாக இருக்குது. அம்மா சொல்கிறத கேட்டு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் அவளை விட மனசு வரல. நான் ஏதாச்சும் யோசிக்கிறேன். நீ இப்படி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருங்கிட்டு ஒன்றும் யோசிக்க மாட்டேன். யோசிச்சு ஏதாச்சும் முடிவு தான் இந்த பவி ஒத்து வர மாட்டேன். ஏதாச்சும் ஒன்று ஓடி போயிட, என்னதே பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நான் பார்த்துக்கிறேன் விடு. சரி, இந்த வாரம் சொன்ன மாதிரி எங்கேயும் வெளில கூட்டிகிட்டு போறியா? கூட்டிகிட்டு போனால் சொல்லு, நானும் சிவாவும் வரோம். பிளான் எதுவும் இல்லை, சும்மா அடிச்சு விட்டேன். கூட்டிகிட்டு போனாதான் தேவையில்லை. இல்லைன்னா பவி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னியே, ஏன் போகல, நீ பசியத்திடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவா. போகலாம், சிவாட்ட சொல்லுவேன். அப்போ ஓகே, ஜாலி. ஒரு அண்ணங்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிற. வெளியில் போகலன்னு சொன்னா சிவாவை கூட்டிகிட்டு வரவான்னு. நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணும் ஆரம்பத்துலேருந்து. இவளுக்கு பயம் விட்டு போச்சு. சரி போட்டோம், நம்ம தங்கச்சி தானே, நம்ம செய்யாமல் யார் செய்ய போகிறோம். பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணால் நமக்கும் சந்தோஷம் தானே. என்ன போனா திடீர்னு கோயிலுக்குலாம் வர சொல்லியிருக்க? ஆஃபீஸுக்கு தானே வரேன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு கோயிலுக்கு வான்னு சொன்னேன்? என்ன திடீர்னு, என்னாச்சு? அது இல்லை நவீன், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் கோயிலுக்கு வர சொன்னேன். அதான் நேற்றே சொல்லிட்டே லவ் பண்ணுறோம்னு. அதை விட முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிற நீ? லவ் பண்ணால் மட்டும் போதுமா, கல்யாணம் பண்ணணும்ல. அதனால தான் அதை பற்றி பேசலான்னு தான் உங்களை வர சொன்னேன். ஏன் பண்ண வேணாமா, இப்படியே லவ் பண்ணிகிட்டே இருந்துடலாமா? சீ, இப்படியே லவ் பண்ணிக்கிட்டு எம்பிட்ட நாள் இருக்குது? கல்யாணம் பண்ணால் தானே நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கலாமா நவீன்? நீயா கேட்குற போனா? நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று வரைக்கும் என்னென்னமோ நடக்க வேண்டியது நம்ம லைஃபே தலைகீழ மாறிடுச்சு பார்த்தியா? இப்போ தானே நீ ஓகே சொல்லியிருக்க, கல்யாணம் தானே மெதுவாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் காசுலாம் இருக்குது, இருந்தாலும் உங்கள் வீட்டில் பேசணும். இப்போ கொஞ்சம் ஆறப்போடுமே. இப்போ தான் உங்கள் வீட்டில் கொஞ்சம் மனசு ஒரு இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாள் ஆகட்டும், நானே வீட்டில் வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் நீ எதுவும் சொல்லிடாத. அச்சச்சோ, நான் சொல்லிட்டேனே, என்ன பண்ணுறது? சொல்லிட்டியா? முந்திரி கொட்டை எதுக்கு இப்போ சொன்னேன்? வீட்டில் என்ன சொன்னாங்க? அவங்க இருக்க பிரச்சனையில் நேற்று இதை போய் சொன்னீங்கன்னா ஒத்துப்பாங்களா? நேற்றே சொன்னனால தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா? அம்மா நேற்று வீட்டுக்கு போனோன்னா ஒரே புலம்பல், என் பொண்ணு வாழ்க்கை இப்படி போச்சு, இனிமேல் யார் கல்யாணம் பண்ணிப்பா, நின்று வச்சேன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. இதே சாக்குன்னு ஆயா லேசாக எடுத்து விட்டுச்சு. நான் அதோட சொல்லிட்டேன். அம்மா முதல்ல முரண்டு பிடிச்சாங்க, வேணான்னு தான். மாமா பேசி புரிய வச்சுட்டாங்க, அதோட ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் சம்மதம் தான். என்ன போன சொல்கிற? நிஜமாதானா? அப்போ நீ இதை நைட்டே சொல்லியிருக்கலாம்ல இந்த விஷயத்தை. என்ன சொல்லவே இல்லை பார்த்தியா நீ? சரியான ஆளுதே. நைட்டே சொல்லியிருக்கலாம் தான், இருந்தாலும் ஃபோனில் சொல்ல நல்லா இருக்காதுல்ல. அதான் கோயிலுக்கு வர சொல்லி இங்கே வந்து சொல்லலான்னு நினச்சேன். முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்ட. எனக்கெல்லாம் இது நடக்குமானே தெரியல. உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னே நினச்சி. எனக்கு தான் யாருமே இல்லையே, அதை சொல்லிட்டியா? அது தெரிஞ்ச அப்புறம் வேணாம் சொல்லிட்டாங்கன்னா போச்சு, எனக்கு சங்கட்டமாக போயிடும். எல்லாத்தையும் சொல்லாச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. யாரும் இல்லைன்னா என்ன, அதே நாங்கள் இருக்கோம்ல. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். சும்மா யார் இல்லை யார் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் கடுப்பாயிருவேன்.
ரொம்ப தேங்க்ஸ் போனா. எனக்குன்னு யாருமே இல்லை. நம்ம முடியாமல் படுத்தா கூட பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படிலாம் எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்போ இந்த ஃபீலிங்கே எல்லாமே பறந்து போயிடுச்சு. எல்லாம் உன்னால தான். உன்னால் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸால தான். இல்லைலாம் இதெல்லாம் எனக்கு நடந்திருக்காது. நேற்று வரைக்கும் ஏனோ தானோன்னு இருந்தேன். இனிமேல் எனக்குன்னு பொறுப்பு வந்துருச்சு. கல்யாணம் வேற ஆக போகுது. ஆமாம், பின்ன எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால வீட்டில் சொல்லி ஓகே வாங்கிட்டேன். உங்களுக்கு என்ன இனிமேல் கவலை? உங்களுக்கு இனி கவலையே இல்லை, ஒரே சந்தோஷம். அப்படி சொல்ல முடியாதுல்ல போனால். இனிமேல் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது. கவலை கண்டிப்பாக இருக்கும். கவலை இல்லாத மனுஷனே யாரும் இருக்கவே முடியாது. அப்புறம் போனா, நேற்றே உன்னை சொல்லணுன்னே இருந்தேன். அந்த டென்ஷனில் சொல்லவே இல்லை. நேற்று கட்டியிருந்த சாரீ உனக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியா? அது எங்கள் மாமா தான் செலக்ட் பண்ணார். மாமா எனக்கு எப்போவுமே நல்லா பார்த்து தான் செய்வார். கல்யாணத்தை தவிர அவருக்கு தெரிஞ்சிருந்தால் செஞ்சுருக்க மாட்டார். அவர் மனசு நோக்கக்கூடாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லாமல் விட்டேன். அவரே ரொம்ப சங்கடப்பட்டார். மாமா தான் செலக்ட் பண்ணார். அவர் நல்லா எனக்கு எப்போவுமே நல்லதாக தான் செய்வார். அதனால தான் அவர் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே யார் என்னன்னு கேட்டார். உங்களை பற்றி சொன்னேன். அதோட ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, வீட்டில் தான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல. எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? இன்னும் 2 மாதத்தில் வச்சுக்கலாமா? ஆமாம், வீட்டில் ஓகே சொன்னோன்னே அடுத்த நிமிஷமே உங்களை பண்ணிடணும். நல்ல நினப்பு தான். என்னடி, வீட்டில் ஓகே சொல்லிட்டா பண்ணிட வேண்டியதானடி. நமக்கும் வயசாகிட்டே போகுது. காலகாலத்தில் பண்ணிட்டா தானே தேவையில்ல. எனக்கு அப்பெல்லாம் இல்லைப்பா. லவ் பண்ணி ஒரு 2 வருஷமாச்சும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். எங்கெங்கே ஊர் சுற்ற முடியுமோ அங்கே பூரா சுற்றிடணும். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சுற்றுறதுலாம் கஷ்டம்ப்பா. கல்யாணம் பண்ணிவிட்டு ஊர் சுற்றலாம்னு சொல்லுவாங்க. அது கேட்குறக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணோன்னு அப்புறம் குழந்தை குட்டின்னு வந்துடுமா, அதுகளை தூக்கிட்டு போக முடியாதுன்னு 2-3 வருஷம் அப்படியே போயிடும். அப்புறம் பார்த்தா ஸ்கூல் சேர்த்துருவோம். ஸ்கூல் சேர்த்தோன்னு வெளியில் எங்கேயும் போக முடியாது. லீவுக்கு அப்போ தான் போக முடியும். லீவ் அப்போ எங்கே, ஒரு வருஷமாக லீவ் விடுறீங்க, 10 நாளோ 15 நாளோ. அந்த லீவில் அதுகளை காலம் போயிடும். இப்படியே போய் எங்கேயுமே போக முடியாது. அதனால லவ் பண்ணிட்டு நல்லா ஊர் சுற்றணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். என்னடி, குழந்தை தானடி, கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்கலாம். இதில் என்ன இருக்கு? அதெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாதுப்பா. கல்யாணம் பண்ணால் அடுத்து குழந்தை வந்தால் வந்துடட்டும். அதெல்லாம் நம்ம தள்ளி போடவே கூடாது. அது பெரிய தப்பு. அப்புறம் அப்புறம் இன்னும் ஒன்றும் இல்லையான்னு கேட்டு நம்மளாம் சாகடிச்சிடுவாங்க. அதெல்லாம் செட்டே ஆகாது. 2 வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை குட்டி, அதுக்கப்புறம் மற்றது யோசிக்கலாம். ஓகேவா? என்னடி, நல்ல விஷயமா சொல்லிட்டு இப்போ புசுக்குன்னு ஆக்கிட்ட போடிக்கிட்டு. என்னென்ன வின் பண்ணுறது? எல்லாம் ஃபேக்ட். அப்படித்தான் நடக்கும். சரி, சாமி கும்பிடலாமா? எனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு தெரியும்ல. நீ என்ன போய் கும்பிட்டுட்டு வா, நான் வெளியிலே இருக்கேன். அந்த கடவுள் தானே நம்மளை சேர்த்து வச்சிருக்காரு. அப்புறம் அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? கடவுள் எங்கே என்னை சேர்த்து வச்சாரு? என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். மற்றபடி கடவுள்லாம் ஒன்றும் செய்யலை. அவங்க செஞ்சாங்கன்னா யார் மூலியமா? அவர் மூலியமாக தானே. அவர் நினச்சதுனால தான் அது நடந்திருக்கு. அவர் நினைக்கலைன்னா அது நடந்திருக்காது. ஸோ கடவுளை கும்பிடுங்க, சரியா? சும்மா வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அம்மா, கடவுள் மேலே ஏன் கோவமா இருக்கீங்க? யான்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன காரணமா இல்லை. சின்ன வயசுலேருந்து அனாதையாகவே வளர்ந்துருக்கேன். யாருமே இல்லாமல் பாசத்துக்காக எவ்வளோ ஏங்கிக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் யாருமே இல்லைனாலும் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் பாட்டி அந்த மாதிரி கூட யாராச்சும் இருந்து வளர்ப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேயே பாட்டி இருந்ததும் மண்டையை போட்டுருச்சு. அப்புறம் நான் எப்படி கடவுள் நம்பிக்கை வர முடியும்? எனக்கு எப்படி வரும்னு சொல்லு. எனக்குன்னு யாருமே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதனாலேயே அவர் நான் வெறுத்துட்டேன். சரி, கடவுளை வெறுத்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து எவ்வளோ நாள் ஓகே. இப்போ தான் உங்களுக்கு எல்லா சொந்தமும் வந்துருச்சு இல்லை? மறுபடியும் அவரை ஏற்றுக்கலாம்ல? அது தப்பு இல்லை? ஓ, நீ அப்படி சொல்கிறியா? இதுவும் லாஜிக்காக தான் இருக்குது. எல்லாத்தையும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு. அதனால் கொஞ்சம் வேணால் மன்னிக்கலாம். அதுவும் என் போனாக்காண்டி. அப்புறம் என்ன, வாங்க போகலாம். போய் சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகலாமா இல்லை வெளியில் போகலாமா? நீ சொல்கிற பார்த்தா இனி ஆஃபீஸ்க்கே நான் போக முடியாது போல். அடிக்கடி லீவ் போடணும் போலையே. நம்மளை ஆஃபீஸில் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒழுங்கு மரியாதை போயிட்டு அப்புறம் இந்த வீக்கெண்டில் எங்கேயாச்சும் வெளியில் போகலாம். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். நானும் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டேன். மறுபடியும் ஆஃபீஸ் போனாதே தேவையில்லை. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த ஆஃபீஸுக்கு இனிமேல் வரவே மாட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். நல்ல வேலை வர போகிறேன். சரி வாங்க, சாமி கும்பிட்டு கிளம்பலாம். டைம் ஆச்சு. அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன். திவ்யா அப்படி இருக்கா? ரவி முரண்டு பிடிப்பானே, எதுவும் பண்ணானா? அதே எங்கள் மாமா இருக்கார்ல, அவரை பார்த்துப்பார். திவ்யாவை நல்லா பார்த்துப்பார். திவ்யா பார்க்கும்போதே நல்ல பொண்ணு மாதிரி தெரிறாங்க. மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி பொண்ணையை அவன் விட்டுட்டு போக பார்த்தேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப சங்கடப்பட்டாங்க. திவ்யா இப்போ நல்லா இருக்கா, நல்லா பேசுகிறா. அங்கே தான் இருக்காங்க. நல்ல வேலை, எங்கிட்ட நல்லா இருந்தால் சரிதான். சரி வாங்க நிவின், நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம்.